இப்போ ஜென்ரலாகவே நம்ம ஏதாவது ஒருத்தவங்ககிட்ட சப்போர்ட்டிவாக பேசணும் அப்படின்னா ஒரு பக்கம் நமக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னொரு பக்கத்தை அடிக்கலாம் தப்பில்லை. நீங்கள் ரெண்டு பக்கத்தையும் டைரெக்டாக அட்டாக் பண்ணியிருந்தீங்க. பொய்யா சொல்றோம், உண்மையா தானே சொல்றோம். என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எடுத்து இது பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். யாரு ஐயா அதான் சொல்லல, அவரு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்காரு பாருங்க. இவர் இருக்க தைரியத்துல தான் நாங்க இவ்வளவு தூரம் இறங்கியிருக்கோம். ஆனால் அதான் சொல்றேன், உண்மையாலுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. பெரிய பின்புலம் இருக்குங்க. நீங்க வேற பெரிய பின்புலம் இருக்கு. ஐயா சொல்லுங்க. ஒரு இப்போ உங்ககிட்ட தான் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்க முடியும், அதனால தான் நான் கேட்குறேன். இப்போ டைரக்டா வந்து ஒரு மார்க் பண்ற மாதிரி அந்த கேரக்டரை வச்சே வந்து பண்ணியிருந்தீங்க. லிட்டரலா முகங்கள் வந்து படங்கள்ல கூட அந்த மாதிரி மேட்ச் பண்ண முடியாது, அதே மாதிரி மேட்ச் பண்ணியிருந்தீங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க அவர் முகத்தை? கோயின்சிடென்ட்டாக நடந்தது எல்லாமே. ஸோ எல்லாமே ஷூட் ப்ரீ ப்ரொடக்ஷன் நடக்கும்போது அப்படியே பார்ப்போம்ல, எந்தெந்த ஆர்டிஸ்ட் வேணும்னு தேடும் போது கோயின்சிடென்ட்டாக நடந்தது தான். அடுத்து மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம அவங்களுக்கு தான் அதுக்கான கிரெடிட் அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம யாரை வேணால் கூட்டின்னு வந்துடலாம், அவங்க அந்த லுக்கு கொண்டு வரதுக்கு காஸ்டியூமரும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும். ஸோ அவங்க பண்ணுற விதத்தில் தான் அந்த அவுட்புட் வந்து வாங்க முடியும். ஸோ அந்த கிரெடிட் அவங்களுக்கு தான் போகும். அந்த ஒரு விஷயம் தான். ஆனால் மேம் இப்போ ஜென்ரலாகவே வந்து அரசியல் பேஸ் பண்ண சாங் அப்படின்னா வந்து ஒரு சின்ன பயம் வந்து எல்லாருக்கும் அதை நடிக்க வரும்போது ஆப்வியஸாக இருக்கும். பயம்ன்றது ஃபர்ஸ்ட் நான் சாங் சென்ட் பண்ணும்போது கேட்டிருந்தேன். அதில் வந்து எதுவுமே தப்பாக சொன்ன மாதிரி இல்லை, எல்லாமே ஒரு காமன் பீப்புள் என்ன பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால சரி நம்மளும் அதில் காமன் பீப்புளை கலந்துக்கலாம் அப்படின்ட்டு ஆட் பண்ணது.